இவ்வளோ நாள் ஆச்சு சார் இன்னும் அந்த வழக்கு முடியாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? இல்லை சார், அது ஸ்ரீதர் தான் முழுக்க முழுக்க காரணம். அவர் தான் அந்த காவல் நிலையத்தினுடைய இன்ஸ்பெக்டர் சார். அந்த இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு முறைகேட்டினுடைய உருவமாக இருக்கார். அது 2 பேருக்கு சட்டம் நல்லா தெரியும் சார். ஒன்று வழக்கறிஞர்கள், நன்றா படிச்சிருப்பாங்க, அவங்களுக்கு சட்டத்தில் எங்கெல்லாம் ஓட்டை இருக்குன்னு. இன்னொன்று அக்யூஸ்டுக்கு ரொம்ப நல்லா தெரியும், அட்வொகேட்டை விட நல்லா தெரியும். இதை நம்ம இப்படி போனால் இதுலேருந்து உடைத்து வெளியே வந்துடலாமே அப்படின்னு தெரியும். ஸ்ரீதர் என்னை கேட்டால் ஒரு அக்யூஸ்டு. இவர் என்ன பண்ணுறாருன்னா, நீதிமன்றத்தில் எனக்கு வக்கீல் வேண்டாங்கிறார், எனக்கு அட்வொகேட் வேண்டாம், எனக்கு நானே ஆர்கியூ பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறார். நீதிமன்றம் அதுக்கு அலோவ் பண்ணும். 1 மாதம் கழிச்சு அடுத்த பெட்டிஷன் போடுவார், எனக்கு அட்வொகேட் வேணும் பாரு. திரும்பி ஒரு பெட்டிஷன் அதுக்கு போகும். அந்த பெட்டிஷனுக்கு ஒரு அட்வொகேட்டை நியமித்து இவங்க அடுத்த முறை ஆர்டர் பாஸ் பண்ணுவாங்க. அடுத்த உடனே திரும்பி இல்லை எனக்கு நானே வாதிட்டுக் கொள்கிறேன். அந்த மெத்தட் இருக்குது நம்ம சட்டப்படி. வாதிப்புக்குள்ளான நபர் தனக்கு தானே வழக்கறிஞராக ஆஜர் பண்ணிக்கலாம். அப்போ நானே எனக்கு வச்சு இப்படி கிட்டத்தட்ட ஒரு 4-5 முறை இந்த மனுவை மட்டுமே போட்டிருக்காரு சார். அது மட்டும் இல்லாமல் 9 அக்யூஸ்டு, அந்த 9 குற்றவாளிகளையும் வைத்து இப்படி மாற்றி மாற்றி வெவ்வேறு பெட்டிஷன்கள் போட வைக்கிறது, மனு போட வைக்கிறது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கத்தில் என்னென்னா, நீதிமன்றத்தில் இளம் வழக்கறிஞர்கள் கற்றுக்கிறதுக்குன்னு ஒரு காலம் இருக்கும் சார். அதான் குறுக்கு விசாரணை. எப்படி பண்ணுறாரு பாருங்கள், அந்த லாயர் எவ்வளோ அழகாக குறுக்கு விசாரணை பண்ணுறாருன்னு போய் உட்காருவாங்க. அந்த குறுக்கு விசாரணையை ஸ்ரீதர் பண்ணியிருக்காரு. இப்படி இந்த வழக்கை எவ்வளவு மேக்சிமம் தள்ளி போட முடியுமோ எல்லா வித்தைகளையும் பண்ணவர். அதனுடைய கிளைமேக்ஸ் நெருங்குறப்ப அப்ரூவர் அப்படிங்கக்கூடிய ஒரு பாக்ஸை தூக்கி போட்டிருக்காரு. அப்போ இவர் முழுக்க முழுக்க காவல்துறையில் இருந்து அவர் சட்டம் படிச்சிருக்கார்.